சண்டே அன்றைக்கி ஹஸ்பண்ட் கொஞ்சம் மட்டன் எடுத்துகிட்டு வந்தார். அதை வந்து சூப் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பசங்களுக்கு இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து குக்கரில் ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்து பசங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துட்டு மீதியை வந்து கிரேவி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வாங்க சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி பார்க்கலாம். அதே பாட்டிலே கொஞ்சம் நிறையா எண்ணெய் விட்டு இது கூட வந்து இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக ஆன பிறகு இது கூட வந்து தக்காளி வந்து ஒரு 2லேருந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் வந்து கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், இது கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சேர்த்து தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா தண்ணி விட்ற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட வந்து ரைஸை சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் ரைஸ் சேர்த்துருக்கேன். 2 கப்புக்கு வந்து 1 கப்புக்கு வந்து 1.5 டம்ளர், அப்போ வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்து லாஸ்ட்டாக வந்து புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி மேலே கொஞ்சம் எண்ணெயும் விட்டு குக்கரை மூடி அவங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு விசில் விட்டாலே போதும். சூப்பரான பொலன்னு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. என்னோடய பிளேட்டிங் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க் வீடியோவில் தரேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க.